தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. அதோட பார்ட்னர்ஷிப் தொழிலெல்லாம் பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தீர்க்கமான சிந்தனையை உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த மாதம் இந்த ரியல் எஸ்டேட்டு, கான்கிரீட்டு, அந்த மாதிரியான விஷயங்கள், சட்டம் ஒழுங்கில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அமையிறது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. ஏன்னா எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியாகும். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகள் தள்ளி போடுறது நல்லதுன்றோம். அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் சந்திரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியிருந்தது. ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய இந்த நரசிம்மர் கோவிலில் பானகம் பண்ணி கொடுத்துருவோம். அது சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மகர ராசிக்காரர்கள் பிரத்யங்கரா தேவியை போய் வழிபடுவோம். பிரத்யங்கரா தேவியை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு பெரிய மாறுதல்கள் உங்கள் வாழ்வில் வரும். ஏன்னா எதிரிகள், அதை தவிர உங்கள் மேலே இந்த வில்லி, சூன்யம், ஏவல்னு சொல்லக்கூடிய திருஷ்டிகள் இதெல்லாம் இல்லாத அளவிற்கு பிரத்யங்கராவை போய் சேவிச்சுட்டு வாங்க. குங்கும அர்ச்சனை ஒன்று பண்ணிட்டு வாங்க. அதை தவிர கருப்பு கலர் இல்லைன்னா கரு நீல கலர் துணி தானம் பண்ணுவோம். இது பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இந்த மாசத்துல பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு.